நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வேதாரம்பம்ங்கிறது எப்ப நாம வேதத்தை தொடங்கணும்னால் உபநயமானத்திலிருந்து அந்த ஆவணி மாசத்து பௌர்ணமி வருதோ இல்லையோ அது வரைக்கும் காத்து கொண்டிருக்க வேண்டும். இது ஆவணி பௌர்ணமியில தான் வரணுங்கிற தேவையில்லை. உபாகர்மாங்கிறது முன் மாசத்திலையும் வரலாம், பின் மாசத்திலையும் வரலாம். அந்த மாசங்களுக்குள் வருது உபாகர்மா. ரிக்வேதிகளுக்கு தனி உபாகர்மா, சாமவேதிகளுக்கு உபாகர்மா. இது நம்ம விடாம பண்றோமோ இல்லையோ. பொதுவாக ஒரு இடத்துல போவோம். இப்போ திருவல்லிக்கணி குளத்துக்கு போவோம், மாதவபெருமாள் குளத்துக்கு போவோம், மாம்பழத்தில் எங்கேயோ குளம் இருந்தால் போவோம். அங்கே எல்லாரும் சுவாமி எல்லாம் பண்ணி வைப்பார். உபாகர்மா ஹோமம் பண்ணுவோம், நவகாண்ட ரிஷி தர்ப்பணம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் உபாகர்மா பண்ணுறோம், ஸ்நானம் பண்ணுறோம், கார்த்தால ஜபமெல்லாம் பண்ணுவோம். பிரம்மச்சாரி பிள்ளைகள் வந்து இட்லி வேற போடணுமே. இதெல்லாம் ரொம்ப நன்னா தெரிஞ்சு வச்சுருக்கோமோ இல்லையோ. ஆனால் இந்த உபாகர்மா எதுக்கு பண்ணுறோன்னு இப்போ கேட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். வேதத்தை தொடங்க வேண்டியது அந்த ஆவணி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு. அது எவ்வளவு நாள் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்குன்னா, விப்ரஹா மாசான் அர்த்த பஞ்சமான் அதீத. விப்ரன் ஸ்ரோத்ரியன், மாசான் அர்த்த பஞ்சமான். அர்த்த பஞ்சமான் 5 முடிவாக கொண்ட பாதி என்றால் 4.5 மாசம்னு அர்த்தம். 5 மாதம் எப்போ கணக்கு வரும்னா ஆவணி மாதம் பௌர்ணமியிலேருந்து கணக்கு பண்ணுங்க. ஆவணி பௌர்ணமியிலேருந்து ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை. தை மாத பௌர்ணமி வரைக்கும் 5 மாதம் ஆச்சா? ஆனால் ஆவணி ஆவட்டம் பண்ண உடனே அந்த பௌர்ணமி முடிஞ்ச உடனே அனத்தியாயன காலம்னு பஞ்சாங்கத்தில் போட்டிருப்பா. ஏன்னா அந்த முதல் 15 நாள் அந்த பௌர்ணமியில் வேதாரம்பம் எடுத்துன்னா ஆனத்துலேருந்து பௌர்ணமிக்கு அடுத்தது பிரதமம் வந்துடும், தேய்விரை ஆகிடும் இல்லையோ. அந்த கிருஷ்ணபக்ஷத்தில் அனத்தியனம் ஆரம்பிக்க மாட்டா. அப்போ அந்த 15 நாளை விட்டுடுங்க. மொத்தம் இருக்கிறது 10 பட்சம். 10 பட்சங்களில் ஒரு பட்சம் போயிடுது. அப்போ 9 பட்சம், 9 4.5 மாதம். இந்த 4.5 மாதங்கள் தான் வருஷத்துக்கு வேதாத்தியனமே பண்ண முடியும். சுவாமி நாங்கள் ஏதோ 12 மாதம் பண்ணலாம்னு நினச்சிருந்தோமே. 4.5 தானா? 4.5 முதல்ல பண்ணுவோம், அப்புறம் 12 மாதத்தை பற்றி யோசிக்கிறதுக்கு போவோம். 4.5 மாதம் அத்தியனம் பண்ணிட்டு இப்போ பாக்கி எத்தனை மாதம்? 7.5 மாதம் வரும் இல்லையோ. 4.5 மாதத்தில் 7.5 மாதத்தில் எப்பப்பெல்லாம் சுக்லபக்ஷம் வருமோ அந்த 7.5 மாதத்துலையும், அப்படின்னா தை மாத பௌர்ணமியிலேருந்து ஆரம்பித்து மறுபடியும் ஆவணி மாத பௌர்ணமி வர்ற வரைக்கும் 7.5 மாதம் கிட்டும். அந்த 7.5 மாதத்தில் சுக்லபக்ஷம் வரச்செல்லாம் திருவை சொல்லணும். இவன் எத்த சந்தை சொல்லியிருக்கானோ அந்த சந்தைக்கு திருவை 7.5 மாதம். அதில் கிருஷ்ணபக்ஷம் வரும் பாருங்க. இதிகாசம், புராணம், சீக்ஷா, வியாக்கரணம், சந்தஸ், நிருக்தம், ஜோதிஷம், கல்பம், என்னென்ன உண்டோ ஸ்மிருதி, இதிகாசம், புராணம் எல்லாம் அந்த 15 நாள் கற்றுக்கணும். அப்போ 7.5 மாதம் 15 பட்சம் வரும். அதில் 7.5 பட்சங்கள் திருவ சொல்லிடணும், 7.5 பட்சங்கள் இதிகாச புராணங்கள் மற்ற ஸ்மிருதி வாக்கியம் எல்லாம் கற்றுக்கணும். இதைத்தான் வேதாரம்பம்னு சொல்கிறா. இப்போ இதில் வேடிக்கை பாருங்க என்னன்னுட்டு, ஆவணி மாதத்து பௌர்ணமியில் அத்தியனம் ஆரம்பிச்சுட்டு தை மாதத்து பௌர்ணமியில் அத்தியனத்தை நிறுத்தியிருக்கணும். நிறுத்திவிட்டு மேற்கொண்டு மற்றதெல்லாம் இவன் திருவை சொல்லி பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். ஆனால் அது பண்ண மாட்டானாம். இது கலியுகம். இந்த யுகத்தில் அதை போல படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன இதை சொல்லி முடித்தோடனே வேலைக்கு போடுறோமே. வேலைக்கு போகாத பட்சத்தில் தான் இந்த கணக்கு எல்லாமே. இப்போது வேலைக்கு போகிற பட்சத்துலலாம் இப்படி வேதத்தை சந்தையும் சொல்ல முடியாது, திருவையும் சொல்ல முடியாது. அப்போ என்ன பண்ணலான்னு அன்றைக்கே பார்த்துட்டா. நீ இதை போல் 4.5 மாதம் 7.5 மாதம்லாம் ஆகாது, கவலைப்படாதே, தொடர்ந்து ஆவணி மாதம் வரைக்கும் நீ சந்தை சொல்லிக்கோ, திருவை சொல்லிக்கோன்னு பிரித்து விட்டுட்டா. அப்போ அந்த 4.5 மாத கணக்கு இப்போ இல்லை. ஆனால் முதல்ல பார்த்தா 4.5 மாத கணக்கு இருந்ததோ இல்லையோ. தை மாசத்து பௌர்ணமியில் நிறுத்திருக்கணுமோ இல்லையோ. என் வசதிக்காக அதை நிறுத்தாமல் தொடர்ந்து நான் அத்தியனம் பண்ணிவிட்டேனா, அதுக்கு ஒரு பாபம் வந்துவிட்டான். அந்த பாபத்துக்கு பிராயச்சித்தம் பண்ணுறதுக்கு தான் ஆவணி ஆவட்டம். ஆவணி ஆவட்டம் எதற்காக நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னா, ஆவணி மாதம் பௌர்ணமியில் அத்தியனத்தை ஆரம்பிச்சிருக்கணும், தை மாசத்தை பௌர்ணமியில் நிறுத்தியிருக்கணும். அது நிறுத்தாமல் எனக்கு வேதத்தில் இருந்த ஆசையில் விடாமல் சந்தை சொல்லிவிட்டேன், அதனால தப்பாக போச்சு. அதுக்கு பிராயச்சித்தமாக இப்போ பண்ணுறேங்கிறோம். இது பண்ணணுமா யோசிச்சு பாருங்க. ஏன்னா இதெல்லாம் ஆரம்பிச்சிருந்தான்னா ஆவணி மாசத்து பௌர்ணமி அன்னைக்கு அத்தியனத்தை தொடங்கியிருந்தால், தை மாசத்து பௌர்ணமி அன்னைக்கு அத்தியனத்தை நிறுத்தாமல் இருந்திருந்தால், சங்கல்பம் அப்படிதான் பண்ணிக்கணும். நமக்கு தெரியாமல் சங்கல்பம் பண்ணிடுறோம். தைஷ்யாம் பௌர்ணமாஸ்யாம் அத்தியாய உத்சர்ஜன அகரண பிராயச்சித்தார்த்தம் சம்பத்சர பிராயச்சித்தார்த்தம் காமோகார்ஷித் மன்யுரகார்ஷித் இதி ஜபம் அஷ்டோத்திர சஹஸ்ர சங்கையா கரிஷ்யே அப்படின்னு சொல்லிட்டு தானே இவன் ஆவணி ஆவட்டத்தன்னைக்கு சங்கல்பமே பண்ணிக்கிறான். அப்போ சங்கல்பத்தில் என்ன இருக்கு? தைஷ்யாம் பௌர்ணமாஸ்யாம், அந்த தை மாசத்து பௌர்ணமாசியில் நிறுத்தியிருக்கணும். அத்தியாய உற்சர்ஜனம்னா நிறுத்தியிருக்கணும். அகரணம், நிறுத்த வேண்டிய காலத்தில் நான் நிறுத்தலை. அகரண பிராயச்சித்தார்த்தம்,
நிறுத்த வேண்டிய காலத்தில் நான் நிறுத்தாத போயிட்டபடியால் அதுக்கு பிராயச்சித்தமா இப்போ எதனால நீ நிறுத்தலேன்னு பகவான் கேட்பறான். காமோகார்ஷித் மன்யுரகார்ஷித் நமோ நமஹா. காமத்தால் நிறுத்தாத போயிட்டேன், கோபத்தால் நிறுத்தாத போயிட்டேன், ஏதோ வேகத்தில் நிறுத்தாத போயிட்டேன், என் பேரில் தப்பு சொல்லிடாதே. காமோகார்ஷித் மன்யுரகார்ஷித் நான் பண்ணல காமம் மன்னித்து கோபம் மன்னித்து, இதுதான் 1008 தடவை சொல்லுவோம். அப்படின்னு தகப்பனார் வேடிக்கையாக சொல்லுவார். காமந்தான் காரணம், கோபந்தான் காரணம், என் தப்புக்கெல்லாம் நான் காரணம் இல்லைன்னு பண்ணிகிட்டே இருப்பார். கார்த்தால் பால் சாப்பிட்ருக்க முடியாது, 2 எழுத்து பானம் சாப்பிட்ருக்க முடியாது. அது இல்லாமல் தான் இவர் பண்ணணும். உள்ளூர கொதிப்பு வளர்ந்துட்டே போகும். ஏன்னா அது சாப்பிட்டது 6 மணிக்கு எழுந்திருக்கிறச்சு அது முகத்தில் முடிச்சே பழக்கம். அதனால இவருக்கு அது பண்ணுறதுக்கே வராது. மனைவி இடத்த சொல்லி வச்சுருப்பார், 7:30க்குள்ளே எப்படி முடிச்சிருவேன், நீ 7:20க்கு மணக்க கொண்டு வச்சுருன்ட்டு. அன்னைக்கு பார்த்து பால் நாள் கழிச்சு படுத்து, பால் வர வேண்டிய சமயத்துக்கு வரல, அவள் அதை கொண்டு வைக்கிற 7:45. இவர் 7:30க்கு காமோகார்ஷித்து ஜபம் முடிச்சார். மணி 7:45 ஆயிடுத்து. வந்தது கோபம். அப்போதுலேருந்து 4 நாளாக சொல்லி வச்சிருக்கேனே பாலை ஒழுங்காக கொண்டு வைக்கக்கூடாதான்னு கோவிச்சுட்டார். மனைவிக்கு சம்ஸ்கிருதம் தெரியும். அதனால இவர் பார்த்து கேட்ட நாளை காமோகார்ஷித் மன்யுரகார்ஷித்துன்னு சொன்னீரோ இல்லையோ, காமம் மன்னித்து கோபம் மன்னித்துன்னு உடனே கோபப்படுறீரேனால் அவன் அதை விட சம்ஸ்கிருத பண்டிதன். அதனால் அவன் பதில் சொன்னா, இப்போலேருந்து கோவப்பட்டா தான் அடுத்த வருஷம் சம்பத்சர பிராயசித்தம் பண்ணணும் இல்லையோ. காமம் மன்னித்து கோபம் மன்னித்து நான் பண்ணலேன்னு பிராயசித்தம் பண்ண வேண்டாமா? கோபமே படலைன்னா நான் எதுக்கு பிராயசித்தம் பண்ணணும்? அதுக்காகத்தான் கோபப்பட்டேன்னு சொன்னான். இந்த நிலையில இருக்கு நம்முடைய ஆவணி ஆவட்டத்து கோபம். உபாகர்மாங்கிறது பிரதானம். உபாகர்மத்துக்கு அங்கமாகத்தான் காண்டரிஷி தர்ப்பணம் பண்ணுகிறோம். காண்டரிஷி தர்ப்பணத்துக்கு அங்கமாக யஜ்ஞோபவி தாரணம் பண்ணிக்கிறோம். யஜ்ஞோபவி தாரணத்துக்கு அங்கமாக ஸ்நானம் பண்ணுறோம். இதுவும் சங்கல்பத்தும் போது சொல்லுவோம் இல்லையோ, உபாகர்மா கரிஷ்யே, காண்டரிஷி தர்ப்பணம் கரிஷ்யே, ததங்கம் யஜ்ஞோபவி தாரணம் கரிஷ்யே, ததங்கம் ஸ்நானபம் கரிஷ்யே. இதெல்லாம் இந்த வேதாரம்பத்தோட சேர்ந்ததுங்கிறதுக்காக சொல்ல வந்தேன். அப்போ ஆவணி மாசத்து பௌர்ணமியில் பிள்ளை படிக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். உபநயனம் பண்ணன்னைக்கு ஆரம்பிக்க முடியாது. உபநயனத்திலேருந்து ஆவணி மாச பௌர்ணமி வரைக்கும் காத்துருக்கணும். ஆச்சாரியனிடத்துல கொண்டு போய் விட்டுடுறோம். விட்டப்புறம் அவன் படிப்பதற்கு ஆரம்பிக்கிறான். அதுதான் வேதாரம்பம்னு சொல்கிறோம். சுவாத்தியாய அத்தியேதவ்யாக, சுவாத்தியாயத்தை விடாமல் வேதத்தை ஓதின்னு இருக்கணுங்கிறத ஆச்சாரியன் சொல்லிக் கொடுக்க போகிறார். 12வது முற்றிற்று. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்தது 13. ரொம்ப சுலபம். பெரிய மந்திரம் தந்திரம்லாம் ஒன்றும் இல்லை. கேசாந்தம்னா 16 வயசு பிள்ளைக்கு. அவனுக்கு முதல்ல இப்போ தான் க்ஷவரம் பண்ணணும். ஏன்னா இத்தனை நாள் வளர்ந்ததை பற்றி அவன் கவலைப்படலை. இப்போ வளர்ந்தாச்சு, ஒரு அழகு வேணும். மேற்கொண்டு 2-3 வருஷத்தில் படித்து முடிச்சிட போகிறான். போகணும், கல்யாணம் பண்ணிக்கணும், பார்த்து ஏற்ற பெண்ணாக தேடி பண்ணிக்கணும் இல்லையோ. அதுக்கு முதல் க்ஷவரம். முகத்தில் இருக்கிற தாடியோ மீசையோ எல்லாத்தையும் எடுத்து விடுவது. கூடவே கோதானம் சொல்லியிருக்கா. இந்த பிள்ளை கொஞ்சம் வசதி இருக்கிற பிள்ளையாக இருந்தால் அன்னைக்கு க்ஷவரம் பண்ணிட்டு கோதானமும் பண்ணலாம். 16 வயசு பிள்ளைக்கு சூடாகரணத்தின் போது என்னென்ன மந்திரங்களோ அதே மந்திரங்கள். ஆனால் வித்தியாசம், சூடாகரணத்தின் போது தலையில் இருக்கிற முடி மட்டும்தான் விலக்கப்படுகிறது. ஆனால் இப்போ நாம் பார்க்குற இந்த கேசாந்தத்தில் முகத்தில் வளர்ந்திருக்கிற தாடி மீசை அதுவும் இது வரைக்கும் தான். கழுத்துக்கு கீழே க்ஷவரம் பிரம்மச்சாரிகளுக்கு கிடையாது. கிரகஸ்தாசிரமத்தை ஏத்துண்ட அப்புறம்தான் சர்வாங்கத்திலையும் க்ஷவரம். தலையிலேருந்து கால் வரைக்கும் க்ஷவரம்ங்கிறது கிரகஸ்தாசிரமிகளுக்கு. ஆனால் முகக்ஷவரம், முகம் மட்டும் க்ஷவரம்ங்கிறது தான் பிரம்மச்சாரிகளுக்கு. கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவாளுக்கு முகக்ஷவரம் மட்டும் கிடையாது. அது பண்ணுறதுக்கும் இயலாது. ஆக 13வது கேசாந்தம். அது முடிந்த உடனே கோதானம். அடுத்து 14வது சமாவர்த்தன ஹோமம் அல்லது ஸ்நானம்னு சொல்லலாம். இதில் சில செய்திகள் நீங்கள் நன்னா ஞாபகம் வச்சுக்கணும், மனசில் தேக்கிங்கோ. பிள்ளை அத்தியனத்தை முடிச்சுட்டான். முடிச்சிட்ட பிற்பாடு புறப்படணும். புறப்படுறச்சே ஒரு ஸ்நானம், அவபிரத ஸ்நானம்னு யாக யஜ்யம் முடியறச்சே கேள்விப்படுறோம் இல்லையோ. அப்படின்னா கங்கைக்கு போயோ காவேரிக்கு போயோ தாமிரபரணிக்கு போயோ நன்கு ஆழ்ந்து அமிழ்ந்து ஸ்நானம் பண்ணும். ஒரு யஜ்யம் முடியறதுன்னா அவபிரத ஸ்நானம். இந்த பிள்ளை 12-15 வருஷம் ஒரு யஜ்யம் பெரிய ஹோமமாட்டம் படிச்சிருக்கானோ இல்லையோ. அதனால் அதுக்கப்புறம் ஒரு ஸ்நானம். அந்த ஸ்நானத்துக்கு இந்த பேர் வச்சிருக்கா. கூடவே சமாவர்த்தன ஹோமம், முடிகிறது என்று சொல்லுவதற்கு ஹோமம். இந்த ஹோமத்திலிருந்து தான் அந்த பிள்ளைக்கு அத்தாட்சி கிடைக்கிறது. இனிமே நீ போய் நல்ல பெண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி கொள்ளலாம். இந்த ஹோமம் பண்ணும்போது பிள்ளை ஒரு உறுதி எடுத்துக்கணும். நான் அடுத்து கல்யாணம் பண்ணிக்க போறேனா இல்லை நைஷ்டிக பிரம்மச்சாரியா இருந்துட போறேனா அப்படின்னு அவன் அப்போதே கூறிவிட வேண்டும். நைஷ்டிக பிரம்மச்சாரின்னு சொல்லிட்டால் அப்போ பிரம்மச்சரிய நிஷ்டையிலேயே இருக்க போறார். மேலே கல்யாணம் பண்ணிக்க போறதில்லை. குருகுலத்திலேருந்து வெளியிலேயே போக மாட்டார். ஆச்சாரியனோடய இருந்துருவார். அந்தேவாசியா இருந்து கைங்கரம் பண்ணி பிரம்ம தியானத்திலே இருந்துருவார். அப்படி இல்லை, முதல் வகை மேலே கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டார்னு வச்சுங்க. அப்போ சமாவர்த்தன ஹோமம் பண்ணினதிலிருந்து கல்யாணம் ஆக போகும் வரை அவனுக்கு என்ன ஆசிரமம்?
பிரம்மச்சாரியாவே இருக்க போறோம்னு சொல்லிட்டா நைட்டிக பிரம்மச்சாரின்னு பேர். அது நம்ம தெளிவா இருக்கு நமக்கு இப்போ. ஆனா சமாவர்த்தன ஹோமம் பண்ணிவிட்டார். பண்ணும்போது நான் மேலே கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிவிட்டார். ஆனா இன்னும் கல்யாணம் ஆகலை. 1 வருஷம் ஆகலாம், 2 வருஷம் ஆகலாம், 4 வருஷம் ஆகலாம். அதுக்கு நடுவில் இருக்கிற ஸ்திதிக்கு உபகுருவாணன்னு பேர். அந்த பிள்ளைக்கு உபகுருவாணன் என்று பேர் கொடுத்திருக்கார்கள். அதோட இந்த ஸ்நானம் பண்றாருன்னு சொன்னோம் இல்லையோ, 3 விதமான ஸ்நானங்கள் உண்டு. அதில் வித்யாஸ்நாதகன் ஒருத்தர், விரதஸ்நாதகன் ஒருத்தர், வித்யாவிரத ஸ்நாதகன் ஒருத்தர். வித்யாஸ்நாதகன் சொன்னா படிக்கிற படிப்பெல்லாம் முடிச்சிட்டார். ஆனா இன்னும் பிரம்மச்சரிய ஆசிரமத்துக்கு வேண்டிய கடமைகளை முடிக்கல, சுஷ்ரூஷையை முடிக்கல. அவருக்கு வித்யாஸ்நாதகன் பேர். அதுக்கப்புறம் விரதஸ்நாதகன்னால் பிரம்மச்சரிய விரதத்தை முடிச்சுட்டார். ஆனா இன்னும் படிப்பு முடியல. வித்யாவிரத ஸ்நாதகன்னு சொன்னால் படிப்பு முடிஞ்சு போச்சு, பிரம்மச்சரிய விரதமும் முடிஞ்சு போச்சு, சிறந்த மாணவன் அர்த்தம். இந்த 3 ஸ்நாதக பிராமணர்கள்னு சொல்லுவார்கள்.